ஹாய், இன்னைக்கு ராகவி சமையலில் நம்ம பூசணிக்காய் வச்சு எப்படி சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம இதை ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சாதம் வெந்துருச்சு, வடித்து விடலாம். இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே செடியில் காய்ச்சது. கொடியில் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது, அதில் தானாகவே காய்ச்சி வந்தது. அதான் பறித்து வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி கட் பண்ணி சாம்பார் வைக்கலாம். குக்கர் பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு. இப்போது நம்ம பூசணிக்காயை கட் பண்ணி வச்சுட்டோம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவுக்கு புளி எல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம். சாம்பார் வைக்கிறதுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கூடவே உளுத்தம்பருப்பு, சோம்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் காய் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா காய் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் பூசணிக்காய் தானே கரைஞ்சிடும், அப்படியே நீர் தானே, ஃபுல்லாக தண்ணி சத்து தான் இதுக்குள்ளே இருக்குது. அதாட்டி நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இல்லை, கொஞ்சம் நேரம் இப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நம்ம பருப்பு எல்லாம் வேக வச்ச பருப்பு எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டு இருக்குது. சரிங்களா? இதாண்ட பார்த்திங்கன்னா பருப்பு நம்ம வேக வச்சது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம கடைஞ்சி சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு இப்போ கடைஞ்சி எடுத்து வந்துட்டோம். இப்போ நம்ம இதை சாம்பாரில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் குழம்பு கொதி வந்ததும் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணியாட்டம் வச்சுக்கலாம். நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ உப்பு, காரம் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போது நம்ம வாசனைக்காக ஒரு மசாலா வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொத்தமல்லி எல்லாம் தூவியாச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு சுவையான பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இன்றைக்கி ராகவி சமையலில் பூசணிக்காய் சாம்பார். சரிங்களா? ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.